வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். மூன்றாம் தரப்பினர் பள்ளிகளையும் ஆசிரியர்களையும் குறிவைத்து நிகழ்த்தும் மோசடிகள் உடனடியாக கையாளப்பட வேண்டும். NUTP வலியுறுத்து. பள்ளிகளில் மூன்றாம் தரப்பினர் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான தர செயல்பாட்டு நடைமுறைகளை கடுமையாக்க வேண்டும் என்று மலேசிய தீபகற்ப தேசிய ஆசிரியர் சேவை சங்கமான NUTP கோரியுள்ளது. நிதி மோசடி சிண்டிகேட்டுகள் பள்ளிகளை இலக்கு வைப்பதாக SPRM வெளிப்படுத்தியதை அடுத்து இந்த கோரிக்கை வந்துள்ளது. ஆசிரியர்கள் பல்வேறு வணிகங்கள், முதலீடுகள் ஆகியவற்றின் இலக்காகவும் உள்ளனர் என்று NUTP-யின் தலைவர் அமினுடின் அவாங் தெரிவித்தார். இந்த வெளிப்பாடு பள்ளி நிர்வாகிகளுக்கும் கல்வி அமைச்சுக்கும் ஒரு எச்சரிக்கையாக அமைந்துள்ளது. ஆசிரியர்கள் இத்தகைய மோசடிகளில் சிக்காமல் இருக்க கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று NUTP வலியுறுத்தியுள்ளது. பள்ளிகளில் வெளிப்புற தரப்பினர் தலையிடுவதை கட்டுப்படுத்த கடுமையான தர செயல்பாட்டு நடைமுறைகளும் ஆசிரியர்களுக்கு நிதி ஆலோசனை திட்டங்களும் அவசியம் என்று NUTP தெரிவித்துள்ளது. மலேசிய சுங்கத்துறையில் பணி சுழற்சியும் இடமாற்றங்களும் அதிக வரி வசூலையும் பணி கலாச்சாரத்தில் நல்ல தாக்கத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. 840 அதிகாரிகளில் 691 பேர் இடமாற்றத்திலும் பணி சுழற்சியிலும் ஈடுபட்டுள்ளனர். இதன் விளைவாக வரி வசூல் இலக்கை விட அதிகமாக வசூலிக்கப்பட்டுள்ளது என தகவல் அளித்துள்ளார் அதன் தலைமை இயக்குநர் டத்தோ அனிஸ் ரிசானா முகமது ஜைனுடின். கையூட்டு, மோசடி, அதிகார முறைகேடல்களை தடுக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதன் மூலம் அதிகாரிகள் புதிய அணுகுமுறைகளை முயற்சிக்கவும் நிறுவனத்தின் செயல்திறனை மேம்படுத்தவும் முடியும். ஒருமைப்பாட்டை உறுதி செய்வதற்காக இந்த சுழற்சி தொடரும் என்று அனிஸ் ரிசானா கூறினார். தவறான நடத்தைகளில் ஈடுபட்ட ஊழியர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பிரதமர் அன்வார் இப்ராஹிம், துணை பிரதமர்கள், அமைச்சர்கள் உட்பட ஒற்றுமை அரசாங்கத்தின் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற கூட்ட அமர்வுக்கு முந்தைய விளக்க கூட்டத்தில் கலந்து கொண்டனர். நாடாளுமன்றத்தின் 4வது அமர்வின் முதல் கூட்டம் நாளை தொடங்குகிறது. கூட்டத்தில் நன்றி தெரிவிக்கும் தீர்மானம், அரச உரையின் விவாதம், சட்ட மசோதாக்கள் உட்பட பல்வேறு விவகாரங்கள் விவாதிக்கப்படும். குறிப்பாக மலேசியா மூப்படைதல் நாடாக மாறுவதால் அதற்கான திட்டங்கள் குறித்து வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. அம்னோவில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட போதிலும் கட்சியில் விசுவாசமாக இருப்பதாகவும் மேல்முறையீட்டுக்கான பதிலை எதிர்பார்த்து காத்திருப்பதாகவும் ஜம்போல் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சலிம் ஷரீப் கூறியுள்ளார். கட்சி தலைவர் யாரை வேண்டுமானாலும் வெளியேற்றலாம், யாரை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் விசுவாசமாக இருப்பவர்கள் மீண்டும் கட்சியில் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் கருத்து தெரிவித்தார். அம்னோவில் கருத்து வேறுபாடுகள் சகஜம் என்றும், ஆனால் அஃது ஒரு நபர் கட்சிக்கு விசுவாசமாக இல்லை என்பதை நிரூபிக்காது என்றும் சலீம் கூறினார். 2 வருடங்களுக்கு மேல் எந்த கட்சியிலும் சேராமல் அம்னோவில் இருப்பதே தனது விசுவாசத்திற்கு சாட்சி என்றும் அவர் தெரிவித்தார். தற்போது அவர் ஜம்போல் பாராளுமன்ற தொகுதியில் சமூக பணிகளில் ஈடுபட்டு வருகிறார். ஊழலுக்கு எதிரான பேரணியில் ஈடுபட்ட மாணவர்களை விசாரணைக்கு அழைத்த காவல்துறையின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இது மிரட்டல் செயல் என்று ரயாட் புஞ்சி ரஸ்வா அமைப்பின் பேச்சாளர் ஜைம் ஜுல்கிஃப்லி கூறினார். 10 மாணவர்கள் விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு அழைக்கப்பட்டனர். அவர்கள் பொது அமைப்புகள் சட்டம் 2012 கீழ் விசாரிக்கப்பட்டனர். பேரணியில் கலந்து கொண்ட மாணவர்களும் அமைப்பாளர்களும் காவல்துறையினரால் விசாரிக்கப்பட்டனர். 13 மாணவர்கள் வாக்குமூலம் அளிக்க அழைக்கப்பட்டனர். அவர்களில் பெரும்பாலோர் பல்கலைக்கழக மாணவர்கள். இந்த சம்பவம் மாணவர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. ஆப்ஸ்காய் சோதனையில் தோல்வி அடைந்த நிதி ஆலோசனை நிறுவனத்திடம் இருந்து விளம்பர தூதர்களாக இருந்த சில பிரபலங்களும் கலைஞர்களும் 1.5 லட்சம் ரிங்கிட் முதல் 4 லட்சம் ரிங்கிட் வரை பணம் பெற்றதாக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் விசாரணைக்கு அழைக்க உள்ளது என தகவல் அளித்துள்ளார் தலைமை ஆணையர் அசாம்பாக்கி. அவர்கள் நிறுவனத்தின் தூதர்களாக இருந்ததற்காக பணம் பெற்றதாக கூறப்படுகிறது.
குறைந்தது 27 பேர் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து பிரபலங்கள் மீதான விசாரணை நடைபெறுகிறது. 700 மில்லியன் ரிங்கிட் வங்கிக் கடன்கள் கடன் வாங்குபவர்களுக்கு வழங்கப்பட்டதாகவும், பின்னர் அவர்கள் மோசடியில் சிக்கியதாகவும், வங்கிகள் வழங்கிய கடனில் குறைந்தது 35 விழுக்காட்டை ஒரே நேரத்தில் பெற்றதாகவும் SPRM வெளிப்படுத்தியது. இந்த நடவடிக்கையில் 22 மில்லியன் ரிங்கிட்டுக்கும் அதிகமான மதிப்புள்ள 98 கணக்குகள் முடக்கப்பட்டன. ஷா அலாம் நகராண்மை கழகம் தமன் தேமா ஸ்கை சிட்டியின் செயல்பாட்டை கடந்த வெள்ளிக்கிழமை முதல் நிறுத்த உத்தரவிட்டுள்ளது. மலேசிய காவல்துறையுடன் சம்பவ இடத்தை பார்வையிட்ட ஷா அலாம் நகராண்மை கழகம் இந்த நடவடிக்கையை எடுத்தது. ஐசிடியின் செயல்பாட்டை உடனடியாக நிறுத்தும்படி உத்தரவிடப்பட்டதோடு MBSAவால் தொடர்ந்து கண்காணிப்பு மேற்கொள்ளப்படுகிறது. இதற்கிடையில் அனைத்து சுற்றுலா தலங்களும் நிர்ணயிக்கப்பட்ட பாதுகாப்பு விதிமுறைகளுக்கு இணங்கி இருப்பதை உறுதி செய்வதற்காக கண்காணிப்பு முயற்சிகளை வலுப்படுத்துவதற்காக டூரிசம் ஸ்லாங்கோ ஊராட்சி மன்றங்களுடன் தொடர்ந்து நெருக்கமாக பணியாற்றும். ஸ்கை சிட்டி பூங்காவில் நடந்த விபத்து சம்பவத்தை அடுத்து பார்வையாளர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்று டூரிசம் ஸ்லாங்கோ கூறியுள்ளது. ஆப் ஸ்லாமாட் 23இல் பல்வேறு போக்குவரத்து விதிமீறல்களுக்காக 1,04,235 சமன்கள் வழங்கப்பட்டுள்ளன. அதிக வேகத்தில் சென்றது, சமிக்ஞை விளக்குகளை மீறியது, கைபேசியை பயன்படுத்தி வாகனம் ஓட்டியது போன்ற குற்றங்களுக்காக பெரும்பாலான சமன்கள் வழங்கப்பட்டுள்ளன. முந்தைய ஆண்டை விட இந்த ஆண்டு சமன்கள் வெளியிடுவது குறைந்துள்ளது என கூறினார் புகிட் அமான் போக்குவரத்து புலனாய்வு செயலாக்க பிரிவு தலைமை இயக்குநர் முகமது யூஸ்ரி அசான் பஸ்ரி. இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக நெரிசல் ஏற்படும் இடங்களையும் அடிக்கடி விபத்துகள் ஏற்படும் இடங்களையும் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு அடையாளம் கண்டுள்ளது. இந்த இடங்களில் கண்காணிப்பு பணிகளும் ரோந்து பணிகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. பினாங்கு சாலை போக்குவரத்து துறை நேற்றிரவு 300 கிலோமீட்டருக்கு மேல் அல்லது 4 மணி நேரத்திற்கு மேல் தொடர்ந்து பயணம் செய்யும் விரைவு அல்லது சுற்றுலா பேருந்தில் இரண்டாவது ஓட்டுநர் இல்லாத குற்றத்திற்காக சமன் வழங்கியது. ஜூரு டோல் சாவடியில் நடைபெற்ற சிறப்பு சோதனை நடவடிக்கையில் பதிவு புத்தகத்தை புதுப்பிக்க தவறியது, தொழில்நுட்ப குறைபாடுகள் உட்பட பிற குற்றங்களும் கண்டறியப்பட்டதாக அத்துறை முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளது. சாலை போக்குவரத்து சட்டம் 1987 கீழும் தரை பொது போக்குவரத்து சட்டம் 2010 கீழும் நிர்ணயிக்கப்பட்ட விதிகளுக்கு இணங்க தவறிய பேருந்துகளுக்கு இந்த சமன்கள் வழங்கப்பட்டன. மலேசிய லீக் காற்பந்து போட்டியின் நடுவர் தீர்ப்பின் தரம் குறித்து ரசிகர்கள் விமர்சனம் செய்தாலும் 161 போட்டிகளில் இருந்து மலேசிய காற்பந்து சம்மேளனம் 4 புகார்களை மட்டுமே பெற்றுள்ளது. நடுவர்கள் விளையாட்டு விதிகளை புரிந்து கொண்டுள்ளனர். அவர்கள் அதிக உடற்தகுதியுடன் VAR உதவியுடன் சிறப்பாக செயல்படுகின்றனர் என்று FAMஇன் துணைத் தலைவர் டத்து S. சிவசுந்தரம் தெரிவித்துள்ளார். நியமிக்கப்பட்ட நடுவர்கள் FIFA AFCயால் அங்கீகரிக்கப்பட்டவர்களாவர். மேலும் இளம் நடுவர்களுக்கும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. நஸ்மி நசருடின் போன்ற நடுவர்கள் அனைத்துலக நிலையிலான போட்டிகளில் பணியாற்றியுள்ளனர். மேலும் 2026 உலக கோப்பைக்கான நடுவர் வேட்பாளர்களில் ஒருவராகவும் உள்ளார் என S. சிவசுந்தரம் மேலும் சொன்னார். மலாக்காவில் உள்ள ஒரு மின்சார வாகனம் கைபேசி பேட்டரி தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டது. தொழிற்சாலையின் பெரும் பகுதி தீயில் எரிந்து நாசமானது. தீயணைப்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டதாக மலாக்கா மாநில தீயணைப்புத் துறையின் மூத்த அதிகாரி நூர் அஃபீசா முகமது தெரிவித்தார். வாகனம் ஓட்டும்போது புகை வெளியேறுவதை பார்த்த சாட்சி ஒருவர் பின்னர் வெடி சத்தம் கேட்டு தீயணைப்பு படையினருக்கு தகவல் தெரிவித்தார். தொழிற்சாலையின் பரப்பளவு 6000 சதுர அடி என தெரிவிக்கப்பட்டது. இன்று காலை பினாங்கு ஜலான் டத்தோ ஹாஜி அப்துல்லா ஹமாத் படாவி கம்போங் லாஹர் இக்கான் மத்தியில் உள்ள கார் பழுது பார்க்கும் பட்டறையில் ஏற்பட்ட தீ விபத்தில் முதியவர் ஒருவருக்கு தீக்காயம் ஏற்பட்டது. இந்த விபத்தில் 15 வாகனங்களும் சேதமடைந்தன. தீயணைப்பு படையினர் விரைந்து வந்து தீயை அணைத்தனர் என பினாங்கு மாநில தீயணைப்பு மீட்பு படையின் பேச்சாளர் தெரிவித்தார். தீ விபத்தில் 14 கார்கள், ஒரு மோட்டார் சைக்கிளோடு பட்டறை உபகரணங்களும் சேதமடைந்தன. 63 வயது முதியவர் தீக்காயம் அடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தீ விபத்துக்கான காரணமும் இழப்பீடும் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது.
மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.